அபிமா, உண்மைய சொல்லுடா. கதிர் எங்க போயிருக்கான்? சொல்லு. சரி அழகு, திரும்ப உனக்கு கால் பண்ணி பாரு. ஐயோ, எடுக்க மாட்டேங்கிறானே. என்னாச்சு? உங்க தம்பி இப்பவும் போன் எடுக்கலையா? ஆமா இசு, அவன் எப்படி போன் எடுப்பான்? அவன் எந்த சிரிக்கு கூட ஊரை சுத்திட்டு இருக்கானோ, அதனாலதான் போன் எடுக்க மாட்டேங்கிறான். ஈஸ்வரி, உன் அத்தைய வாய் மூடிட்டு பேசாம இருக்க சொல்லு. என் பையன் அபிக்கு பூ வாங்கிட்டு வரதான் போயிருக்கான். அவனை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கிறது சரியில்லை. ஆமா ஆமா, உன் பையன் ரொம்ப யோகியம் பாரு. அப்படியே கோபம் பொத்துக்கிட்டு வருதுல்ல. உன் பையன் அந்த பொண்ணு கூட ஜோடி போட்டு சுத்திட்டு இருக்கிறத எத்தனை நேரம் பாத்திருக்கேன் நானு. இப்பவும் அவன் அவளோட தான் ஊர்மைய போயிருக்கான். வைஜெயந்தி, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இங்க வந்து எந்த பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தானே கூட்டு வந்த. அப்புறம் எதுக்கு இப்படி வேண்டாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? என்னங்க சும்மா இருங்க. நான் என்ன வேண்டாத பேசிட்டு இருக்கேன்? நல்ல நேரத்துல தாலி பிரிச்சு கோக்கணும். மாப்பிள்ள ஆளையே காணான்னு கேக்குறது தப்பா? அம்மாடி துர்கா, உத்தம புத்திரனை பெத்த மகராசி, உன் உத்தம புத்திரன் எங்க வேணாலும் போயிருக்கட்டும், எப்ப வேணாலும் வரட்டும். நீங்க நல்ல நேரத்துல தாலி பிரிச்சு கோத்தி கட்டினாலும் சரி, இல்ல ராக காலத்திலயோ யமகண்டத்திலயோ தாலி பிரிச்சு கோத்து கட்டினாலும் சரி, உங்க பாடு. நான் வாயே திறக்கல. அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. இந்த மாதிரி நல்ல விஷயத்த நல்ல நேரத்துல பண்ணணுமா. கதிர் தம்பி வந்ததுக்கு அப்புறம் நலுங்கு சுத்துவோம். இப்ப அதுக்கான விசேஷத்தை ஆரம்பிச்சிருவோம். சரி, ஆரம்பிச்சிடலாம். சரிங்கம்மா. இந்தாங்கம்மா, மாலை எடுத்து போடுங்க. ஈஸ்வரி, இந்த மஞ்சக்கயிறை தங்கச்சி கழுத்துல கட்டிட்டு அவ கழுத்துல இருக்க தாலியை கழட்டி கொடுக்க சொல்லுமா. சரிங்க அபிமா. தம்பி வந்துட்டான். கதிரு வந்துட்டான். உட்காருடா. என்ன தம்பி கதிரு, ஏன்டா இவ்வளவு சீக்கிரமா வந்த? இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருக்க, பொறுமையா வந்திருக்கலாம்ல. அப்படியா ப்ரோ? அட போடா அறிவு கிட்டவனே. உனக்காக தான்டா நாங்க இம்பிட்டு பேர் இவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளவு நேரமா போன் பண்றேன், நீ ஏன்டா போனே எடுக்கல? இல்ல ப்ரோ, போன் சைலண்ட் இருந்தது. வர வரையில கொஞ்சம் டிராபிக்கா, அதான் லேட் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் சொல்லுன்னு. ஆமா கதிர், நீ மாட்டிக்கிட்டதான். என்ன முழிக்கிற? நீ அபிக்கு பூ வாங்க தானே போன? பூ எங்க? என்ன தம்பி, அபிப்புள்ள உன்னை பூ வாங்க தானே அனுப்பிச்சு? நீ பாட்டுக்கு வெறுகைய வீசிக்கிட்டு வந்திருக்க. பூ எங்கடா பூவு? ஆமா ப்ரோ, அது கார்ல மறந்து வச்சிட்டேன். தப்பா எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த பையன் நிஜமாவே பூவாங்க தான் போனானா? இது தெரியாம நம்ம இஷ்டத்துக்கு வார்த்தையை விட்டுட்டோமே. இப்ப துர்கா நம்மள போட்டு கொடைய ஆரம்பிச்சிடுவாளே.